கூர்வாளின் அரசியல் அலசல். ஜனாதிபதி தேர்தல் சுவாரஸ்யங்கள். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் 2024ற்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் 39 வேட்பாளர்கள் தங்களின் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தனர். ஒரு சவால் மிக்க இந்த ஜனாதிபதி தேர்தலாக இது மாற்றமடைந்துள்ள நிலையில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு முதன்முறையாக 35 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 35 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தனர். அதில் பொதுஜன முன்னணி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷ 52.25% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச 41.99% வாக்குகளை பெற்றார். 2024 தேர்தலில் காணப்படும் பாரதூரமான விடயம் என்ன? ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் வாக்குச்சீட்டு 27 அங்குல நீளமும் 5 அங்குல அகலமும் கொண்டதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒற்றை நெடுவரிசையா அல்லது இரட்டை நெடுவரிசையா என்பதை தேர்தல் ஆணைக்குழு மட்டுமே தீர்மானிக்க வேண்டும் என்று அரசாங்க அச்சக திணைக்களத்தின் ஆதாரம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இரட்டை நெடுவரிசை வாக்குச்சீட்டாக இருந்தால் வாக்குச்சீட்டு 13.5 அங்குல நீளமும் அகலமும் கொண்டதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட மிக நீண்ட வாக்குச்சீட்டு இதுவாகும். பொது தேர்தலை பொறுத்தவரை கடந்த காலத்தில் எதிர்பார்த்ததை விட நீண்ட வாக்குச்சீட்டாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. நீண்ட வாக்குச்சீட்டுக்கான பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய பொருட்களை அச்சிடுவதற்கு அரசாங்கம் அதிக செலவை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்குச்சீட்டு சுமார் 25 அங்குல நீளமாக இருந்ததையும் சுட்டிக்காட்டத்தக்கது. தற்போதைய ஜனாதிபதியின் நிலைப்பாடு. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். அப்போதைய காலத்தில் இளம் வயதில் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை கொண்டவர். அதிகமான தடவைகள் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி தேர்தல் மிகவும் சவால் மிக்கதாக காணப்படுகின்றது. காரணம், மிகவும் வலுவான எதிர்த்தரப்பினருக்கு மத்தியில் இவரது வெற்றி எவ்வாறு பிரதிபலிக்கப்படும் எனவும் சமூக ஆர்வலர்களால் உற்று நோக்கப்படுகின்றது. மேலும் கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் அவர் போட்டியிடாத பட்சத்தில் 2020 ஆண்டு அறகலைய போராட்டம் இலங்கையில் வலுப்பெற்றிருந்தது. அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை அனாதரவாக விட்டுச் சென்ற நிலையில் இலங்கையின் 2வது இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றார். இலங்கை வரலாற்றில் ரணசிங்க பிரேமதாச உயிரிழந்த கால பகுதியில் டிபி ஜெயசிங்க 1வது இடைக்கால ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வாழ்க்கையில் ஒரு சரித்திர வரலாற்றை ஏற்படுத்தும் தேர்தல் களமாக இது அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 24ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் உள்ள சுவாரஸ்யம் என்ன? இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக ஜனாதிபதியாக இருந்த 2 தலைவர்களின் புதல்வர்கள் இந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். அதாவது ரணசிங்க பிரேமதாசவின் மகன் சஜித் பிரேமதாச மற்றும் மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் நாமல் ராஜபக்ஷ இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இதனால் இந்த தேர்தல் அனைவர் மத்தியிலும் பெரும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிக சிறுபான்மையினர் 3 தமிழ் வேட்பாளர்கள் போட்டி. வடக்கு கிழக்கு மாகாண மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன், மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் திலகாராஜ், அருணலு மக்கள் சார்பில் கிருஷான், 2 முஸ்லிம் வேட்பாளர்கள் முகமது இலியாஸ், அபுபக்கர் இன்பாஸ் என அதிக சிறுபான்மையினர் போட்டியிடும் ஒரே தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ஒருவரான சிறிதுங்க ஜயசூரிய இம்முறையும் இதில் போட்டியிடுகின்றார். நுவன் சஞ்சீவ போபகே அறகலையவை பிரதிநிதித்துவப்படுத்தி களமிறக்கப்பட்டுள்ளார். இவருக்கும் இந்த தேர்தல் மிக முக்கிய சவாலாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெண் பிரதிநிதித்துவம் இல்லை. 94ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 2005ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு பெண் வேட்பாளரும் போட்டியிடவில்லை. நாட்டின் சனத்தொகையில் 52% பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் அதில் 5.8% பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகிக்கின்றனர்.
இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் பெண்களின் பிரதிநிதித்துவம் வழங்கப்படாமை மிகவும் வருத்தமளிக்கும் விடயமாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 6%க்கும் குறைவாகவே காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண் பிரதிநிதித்துவம் இல்லாத ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியல் துடுப்பு இல்லாத படகு போன்றதென அமைச்சர் கீதா குமாரசிங்க மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.